ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரும் எம்பியுமான தர்மர் இபிஎஸ்ஐ சந்தித்து அதிமுகவின் இணைவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளரான மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் திமுகவில் இணைந்த நிலையில் தர்மர் அதிமுகவின் இணைவுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரணை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தொடர்ச்சியாக ஓபிஎஸ்ஸின் கூடாரம் காலியாகி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் எம்பி தர்மர் இபிஎஸ்ஐ சந்தித்து அதிமுக இணைவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். கூட்டணி அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணி வலுப்பெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாமக உள்ளிட்ட கட்சிகள் அதில் இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேலும் வலு சேர்க்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய தீவிர ஆதரவாளராக இருந்த தர்மர், ராமநாதபுரத்தை சேர்ந்த தர்மர் அவர்கள் இன்று மாலை எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அதிமுகவில் இணைய போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வத்தினுடைய தீவிர ஆதரவாளர்களாக இருந்த மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் திமுகவில் இணைந்த நிலையில் தர்மர் அதிமுகவில் மீண்டும் தன்னை இணைத்துக் கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்திப்பதில் அவர் தவிர்த்து வந்த நிலையில் தற்பொழுது அவர் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து இணைய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அவர் இணைவதற்காக சென்னையில் முகாமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்குமே அவர் முடிவு எடுப்பதில் தாமதம் காட்டுகிறார், எந்த ஒரு முடிவும் தீர்க்கமாக எடுக்க மாட்டேங்கிறார் என்ற குற்றச்சாட்டுகள் என்பது தொடர்ச்சியாக அவர் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தேர்தலில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தர்மர் தற்பொழுது இந்த முடிவை எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ராம்குமார், ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரும் எம்பியுமான தர்மர் இபிஎஸ்ஐ சந்தித்து அதிமுகவின் இணைவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளரான மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் திமுகவில் இணைந்த நிலையில் தர்மர் அதிமுகவின் இணைவுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரணை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தொடர்ச்சியாக ஓபிஎஸ்ஸின் கூடாரம் காலியாகி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் எம்பி தர்மர் இபிஎஸ்ஐ சந்தித்து அதிமுக இணைவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். கூட்டணி அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணி வலுப்பெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாமக உள்ளிட்ட கட்சிகள் அதில் இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேலும் வலு சேர்க்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய தீவிர ஆதரவாளராக இருந்த தர்மர், ராமநாதபுரத்தை சேர்ந்த தர்மர் அவர்கள் இன்று மாலை எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அதிமுகவில் இணைய போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வத்தினுடைய தீவிர ஆதரவாளர்களாக இருந்த மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் திமுகவில் இணைந்த நிலையில் தர்மர் அதிமுகவில் மீண்டும் தன்னை இணைத்துக் கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்திப்பதில் அவர் தவிர்த்து வந்த நிலையில் தற்பொழுது அவர் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து இணைய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அவர் இணைவதற்காக சென்னையில் முகாமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்குமே அவர் முடிவு எடுப்பதில் தாமதம் காட்டுகிறார், எந்த ஒரு முடிவும் தீர்க்கமாக எடுக்க மாட்டேங்கிறார் என்ற குற்றச்சாட்டுகள் என்பது தொடர்ச்சியாக அவர் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தேர்தலில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தர்மர் தற்பொழுது இந்த முடிவை எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ராம்குமார், ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.